பெஞ்சல் புயலானது கரையை கடக்க தொடங்கி 4 மணி நேரம் ஆகிவிட்டது. புயலின் தற்போதைய நிலை என்ன? தற்போதைய நிலவரம் பற்றிய அண்மை தகவல்களுடன் வரைகலையில் விளக்கமளிக்க இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். பார்த்திபன், தற்போது பெஞ்சல் புயலின் நகர்வு எப்படி இருக்கு? ரேடார் மேப்ல நீங்க பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் பத்தி சொல்லுங்க. ரஞ்சித், இந்த புயலை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பித்த காலம் தொட்டே தொடர்ந்து பல்வேறு குழப்பங்களை வானிலை ஆய்வாளர்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் கொடுத்து கொண்டிருந்தது. ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தொடங்கி தற்பொழுது புயலாக மாறி கரையை கடந்து கொண்டிருக்கிறது மட்டும் அந்த குழப்பம் இல்லை. அதனுடைய பேர் கூட முதல்ல ஃபெங்கல்னு சொன்னோம், அப்புறம் ஃபெஞ்சல்னு சொன்னோம், இப்போ அதுவும் இல்லை, ஃபெய்ஞ்சல்ன்று தான் அதுக்கு சரியான பேர் என்றும் சொல்கிறார்கள். இந்த அளவுக்கு குழப்பத்தோடு கரையை கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஃபெய்ஞ்சல் புயல் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு கரையை கடக்க தொடங்கியதாக சொல்லப்பட்டது. 3-4 மணி நேரத்தில் கரையை கடந்து முடிஞ்சிருன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாம் இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட அது கரையை கடந்து முடித்திருக்கலாம், இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. அப்படி கரையை கடக்கும் பட்சத்தில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உள்ளிட்ட அந்த வடகடலோர பகுதிகள் சில பகுதிகளில் வானம் தெளிவாகக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது ரேடார் மேப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சென்னையை மட்டும் இல்லை, மேலே திருவள்ளூர் மாவட்டம், அதனைத் தொடர்ந்து சென்னை, அதற்கு கீழே வந்து காஞ்சிபுரத்தின் கடலோர பகுதிகள், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு உள்ளிட்ட சில பகுதிகளிலுமே கூட வானம் ஓரளவுக்கு தெளிவாகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதே நேரத்தில் மழை உள்ள நகர்ந்து கொண்டிருக்கிறது. உள் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்யக்கூடிய ஒரு நிலவரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், கடலூர் வரைக்குமே கூட இந்த மழைக்கான ஒரு சாத்தியக்கூறு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு மழை இன்டென்ஸ் ஆகுது அப்படின்ற ஒரு நிலவரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்த்தோம்னா கீழே கரூர், ஈரோடு வரைக்குமே கூட அதன் அருகில் கூட இதனுடைய தாக்கம் உணரப்படுவதை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. வட மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் இந்த பகுதிகளிலுமே கூட மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. இது போக போக இன்னும் அந்த பகுதிகளிலுமே மழை தொடர்ந்து நகர பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம சென்னை காப்பின் மேல் மழையே இல்லையா அப்படின்னு கேட்டா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பாத்தீங்கன்னா கரையை கடந்தாலுமே மிச்சம் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் இருக்கு இல்லையா, அது கன்வர்ஜ் ஆகி சிறு சிறு அளவிலான மழை மேகங்கள் இங்க வட கடலோர மாவட்டங்கள்ல நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மழையே சுத்தமாக இல்லைன்னு கிடையாது. இன்று இரவு முழுக்கவே கூட மிதமான அளவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால் பார்க்க முடிகிறது. இது வானிலை ஆய்வு மையத்துடைய நவ்காஸ்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு ஜோனில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி மட்டும் ஆரஞ்சு ஜோனில் இருக்கக்கூடிய நிலையில், தருமபுரி, அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் எல்லாமே ரெட் ஜோன்ல இருக்கு. அப்படின்னா தற்போதைய சூழலில் இந்த பகுதிகள் எல்லாம் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளாக பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து உள் மாவட்டங்களையும் பாருங்க, அதே ஒரு நிலவரம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் ஆக்ஷன் இல்லை அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் தற்போதைய மழை நிலவரமாக இருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.